நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ உட்காருமா. நீ காலேஜுக்கு வந்து சேர்ந்த நாள்ல இருந்து இவன் உன்னை பத்தி பேசாத நாளே இல்லம்மா. அப்புறம் நான் தான் சொன்னேன், உனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா அவ வீட்டுக்கு போய் கல்யாணம் பேசி முடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ அம்மா, எங்க ரெண்டு பேருக்குள்ள மத்தவங்க நினைக்கிற மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் சீதா. சீதாவும் அதே மாதிரி தான் என்ன நினைக்கிறா. சரிதானே? அப்படி இல்லைன்னு யார் சொன்னது? இப்ப இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபியூச்சர்ல நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க முடியும். எப்பமா வந்த? இப்பதான் வந்த அங்கிள். என்னங்க, சீதா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நான் டாக்டர் வீட்டுக்கு போறப்பெல்லாம் பாக்குறதானே. இப்ப அவன் தொந்தரவு எதுவும் இல்லல்லம்மா? ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுமா, அவர் அவனை உள்ள வச்சு உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார். அவனை பத்தி நினைச்சு நீ எதுவும் பயப்பட தேவையில்லம்மா. இனிமே அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு தான் ஒரு வழி பண்ணி அனுப்பியிருக்கேன். அவன் மட்டும் என் கண்ணில் ஒரு நாள் மாட்டினா அவன் கண்ணை வீங்குற அளவுக்கு பலாருன்னு கொடுத்துருவேன். இவனை அடிச்சது கூட மறந்துடுவேன். ஒரு தப்பும் பண்ணாத பூ மாறி இருக்கிற இவன் கண்ணத்துல அவன் இப்படி அடிக்கலாமா? அதெல்லாம் மறந்துட்டேன் ஆண்டி. அம்மா அம்மா, நான் டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன், சீதாவை கூட்டிட்டு வெளியூருக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வாங்கன்னு. வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குமா. எனக்கு இப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். அப்பா உங்களுக்கு தான் லேட் ஆச்சுல. எப்படியாவது என்ன துரத்தி விடணும்னு பாக்குற அதானே. நான் இங்க நின்னு ஒன் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்டா. பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ற விஷயத்துல உங்கள மாதிரி ஒரு ஆபீசர் வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ரொம்பலாம் ஐஸ்லாம் வைக்காதடா. நான் போயிட்டு வரேம்மா. அப்பாவை கேட்டதா சொல்லுமா. அப்புறம் அவன் உன்னை பார்த்தாலோ இல்ல கால் பண்ணாலோ உடனே எனக்கு தகவல் சொல்லுமா. கிளம்புறேன். என்னங்க, மாத்திரை சாப்பிட்டீங்களா? நீ கொஞ்சம் இப்படி வா. நான் ஃப்ரஸ்ட்ரேஷனை குறைக்க மருந்து மாத்திரை சாப்பிட்றேன்னு ஊர் முழுக்க சொல்லுவியா? சாரிங்க. அவளை ரொம்ப நேரம் இங்க இருக்க வைக்காத. என் புள்ளங்கிறதுக்காக சொல்லல. அந்த பொண்ணை அவன் கூட தனியா உட்கார வச்சுட்டு நீ கிச்சன்ல போய் நின்றாத. வன்கொடுமை கேஸ்ல என் வீட்ல இருந்தே என் சொந்த புள்ளைய நானே கைது பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. பெத்த அப்பாவை அவமானப்படுத்துறத இந்த காலத்து பசங்க ட்ரெண்டாவே வச்சிருக்கானுங்க. ஜாக்கிரதையா இரு. சரி, நீ உள்ள போ. சீதா உட்காரு. அப்பா என்ன சொன்னாருமா? சீதாவை மத்தியானம் இங்க இருந்து சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு சொன்னாரு. நீங்க காலேஜ் விஷயமா ஏதாவது பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வலியா தான் இருந்தது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வலி பாதியா குறைஞ்சிருச்சு. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா போயிடுச்சுல. சாரி. நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்னால தானே. கண்டிப்பா இந்த கேம்பஸ் முழுக்க நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற கட்ஸ் உனக்கு இருக்கணும் சீதா. நம்ம இப்ப கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம்னு அவங்களுக்கு காட்டணும். நான் பெட் ரெஸ்ட்ல இருக்கும்போது முதல்ல என்ன பார்க்க வந்த ஃப்ரெண்டு நீதான். நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் வேணாம். ப்ளீஸ், உன்னோட ஞாபகார்த்தமா தான் ஒரே ஒரு செல்ஃபி. நீ வா. சீதா, உம்மன் இருக்காத, கொஞ்சம் சிரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பர். இங்க பாரா, நீ உங்க அப்பா மாதிரி எல்லாம் பேசி பழகாத. டேய், நம்ம யோசிக்கிற மாதிரி மத்தவங்களுக்கும் ஆசைப்படுறதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அதனால நீ சீதா கிட்டையும் அவங்க வீட்டு ஆளுங்க கிட்டையும் உன்னோட கோபத்தை நீ காட்டுறது தப்பு. வீடு தேடி வந்து என்ன அவமானப்படுத்தினாங்கல்ல, போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு என்ன அடிச்சாங்களே. டேய்,
அதெல்லாம் நீ இதுவரைக்கும் செஞ்ச தப்புக்கான தண்டனைங்கிறத இன்னும் நீ புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்க. இனி நான் என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பெரியப்பா, அப்ப நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை நான் அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிக்க வேண்டியதும் என்னை திருத்த வேண்டியதும் என் அம்மா தானே. இங்க பாடுறா வேணும், உனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாலா நீ செய்யற ஒவ்வொரு தப்பையும் மன்னிச்சு உன்னை திருத்தி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அது ஏன்னா எக்காரணத்தை கொண்டும் நீ உன் அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். டேய், உன் அம்மா பாலா உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாடா. அதை விட அதிகமா உன்னை நினைச்சு அவ டெய்லி கவலைப்பட்டுட்டு இருக்காடா. அதெல்லாம் வெறும் நடிப்பு பெரியப்பா. அம்மா எப்பவும் அக்கா மேல மட்டும்தான் அன்பா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோட சந்தேகம் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது. நான் பிறந்ததுல கொஞ்சம் கூட அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அந்த கோவம் இன்னும் என் மேல அப்படியே தான் இருக்கு. இதுக்கு நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் சரி, எனக்கு என்னோட அப்பா இறந்ததுக்கு பின்னாடி அம்மாவுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் வினு, இங்க பாரு, நீ இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அப்படி இல்லனா என்னோட அப்பாவை இல்லாம ஆக்குறதுக்கு யார் அந்த அளவுக்கு ஆசைப்பட்டது? அப்பாவுக்கு யார் அப்படி ஒரு எதிரி? சொல்லுங்க பெரியப்பா, அப்படி ஒருத்தன் இருக்கானா? ஆஹா. ஆனா என் பார்வையில ஒருத்தன் இருக்கான். அவன் தான் கண்டிப்பா செஞ்சிருப்பான். யாரு? கல்யாணியோட அப்பா. எங்க அம்மாவை முதல்ல கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட அந்த ஆளை தவிர எங்க அப்பா மேல வேற யாருக்கு பகை இருக்க முடியும்? என்னடே, நான் என்னமோ நீ வேற யாரையோ குற்றவாளின்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் சூரஜ் தான் வேணுவை கொலை பண்ணா அப்படின்னு. அதனால தானே அவன் இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா உங்க அம்மாவோடவும் சூரஜோடவும் க்ளோஸா பழகுனா எங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா சூரஜோட வீட்டு ஆளுங்களுக்கு தெரியும் அவங்க எந்த தப்புமே பண்ணலன்னு. ஏண்டா, அதனால தானே ரெண்டு குடும்பத்துக்குள்ள இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்க எல்லாரையும் நல்லா பேசி ஏமாத்திட்டாங்க, அதான் உண்மை. கல்யாணியோட அப்பா கூடிய சீக்கிரம் தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில வந்துருவாருல்ல. இனிதான் அந்த ஆள் உண்மையான தண்டனை அனுபவிக்க போறான். டேய் வினு, நான் வேணுகோபாலோட புள்ளதானே நீங்க நம்புறீங்களா பெரியப்பா? அந்த விஷயத்துல மட்டும் எனக்கு இது வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா என்னோட அப்பாவை யார் எனக்கு இல்லாம பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். டேய் டேய் வினிச்சலம், டேய் டேய் இரா, டேய் எப்பவோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இப்படி நோண்டி நொங்க எடுக்காத. ஒரே அடியே நான் எதுவும் செய்ய மாட்டேன். டைம் எடுத்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி மெதுவாக தான் இதை செய்வேன். டேய் டேய் செல்லம், டேய் 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 இப்போ நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போடா. பெரியப்பா, நீங்க தானே சொன்னீங்க நான் சீதா கிட்டேயும் அவங்க வீட்டு ஆளுங்கிட்டையும் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன்னு. அதான் சாரி சொல்லணும். அது நல்ல விஷயம். சரி, நீ தனியா போக வேண்டாம், இரு நானும் கூட வரேன். ஒரு நிமிஷம். ஃபோன். பெட் ரெஸ்ட்ல இருக்கிற என்னை பார்க்கறதுக்கும் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் வந்த சீதாவுடன் நான். டேய் என்னடா இதெல்லாம்? டேய் டேய் இங்க பாரு, இதை தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதுக்கெல்லாம் நான் இதை தரமாட்டேன். டேய் வினு, அவன் எதுக்கு அவனை பார்க்க போனா? நல்லா வெள்ள வெள்ளன்னு அழகா இருக்கா, அதுதானே அவனுக்கு தேவை. அழகு போனதுக்கு அப்புறம் எந்த நாய் அவளை திரும்பி பார்க்க மாட்டான்ல. அவளோட முகத்தை பார்த்தாலே அவன் பயப்படணும். நல்லா தெரியும், நான் முடிவு பண்ணிட்டேன். அவன் மூஞ்சில நான் ஆசிட ஊத்துவேன். அப்ப முதல்ல போய் அதை ஊத்து. நீ தேவையில்லைன்னு சொன்ன உன் மூஞ்சில ஆசிட்டை ஊத்திட்டு உன் வாழ்நாள் முழுக்க ஜெயில போய் களிய தின்னு. இப்படிதான் சந்தேகத்தின் பேர்ல ஒருத்தனை கொண்டுட்டு உங்க அப்பா 8 வருஷம் போய் ஜெயிலுக்குள்ள கடந்தான். அதே மாதிரி நீ போய் ஜெயிலுக்குள்ள கட. டேய், உனக்கு வெறி பிடிக்கணும்னு தான் இந்த போட்டோவை அவன் உனக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை பார்த்த உடனே உனக்கு வெறி பிடிச்சி நேரா அங்க போய் நீ வம்புக்கு சண்டை இழுப்பேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீ ஜெயிலுக்கு போயிருவ, கிளாஸை மிஸ் பண்ணிருவ, எக்ஸாமும் எழுத முடியாது, அப்புறம் உன் வாழ்க்கையே தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க.
அந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா நீ இப்பவே கிளம்புங்க. போய் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்க. டேய், உனக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற அன்பு அவ்வளவுதான்டா. நேசிக்கிறவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பழிவாங்க நினைக்கிற அத்தனை பேர் பைத்தியக்காரனுக்கு தான். இங்க பாரு வேணு, இப்ப நீ படிப்புல மட்டும் கவனமா இரு. இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. ஒருவேளை அவ உன்னை பிரிஞ்சு போனா கூட அதை விட ஒரு நல்ல பொண்ணு உன் வாழ்க்கையில கண்டிப்பா வருவா. ரொம்ப பொறுப்பா நான் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனால இது வரைக்கும் அவர் இந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே வரலையேமா. இந்த காலத்து பிள்ளைங்களாச்சே, கால்ல சக்கரம் கட்டிட்டு ஓடுறவங்கள பிடிக்க முடியுமா? அப்படி சொல்லி அவர் ஏமாத்துற ஆள் மாதிரி தெரியல. அந்த பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் இங்க வச்சுதான் பேரை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா ஏற்கனவே பழக்கமானவங்க. அது சரி, பார்த்த உடனே ஒட்டிக்க நான் என்ன மேக்னெட்டா? பொம்பளைங்க மேக்னெட்னா ஆம்பளைங்க இரும்புதான். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து ஒட்டிக்கும். முதல் பார்வையிலேயே பார்த்து அவங்கள லவ் பண்றதெல்லாம் மலையேறி போச்சு பாட்டி. இப்பெல்லாம் லைஃப் ரொம்ப பிராக்டிக்கலா மாறிடுச்சு. பையனுக்கு சொத்து இருக்கா வேலை இருக்கான்னு தான் முதல்ல பாக்குறாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை தான். அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் சரி, இந்த பாழா போன காதலுக்கு கண்ணு காது மூக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு இதயம் மட்டும்தாம்மா இருக்கு. நீ சொன்ன மாதிரி சொத்து பத்து வேலை வெட்டி இதையெல்லாம் பார்த்து காதலிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு பேரு காதல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் மனசுல இருந்து வரணும். இதயத்தால நெருங்காம எந்த ஒரு காதலும் நிலையா இருக்காது. அந்த அண்ணன் ஏன்க்கா வரல? ஒருவேளை அவர் இருக்க பிஸில நம்மள மறந்துருப்பார் போல. இங்க வந்தா ஆஸ்பத்திரி செலவை பார்க்கணுமேனு பயந்து இங்க வராம இருந்திருக்கலாம்ல. பாட்டி, நீங்க சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அந்த 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 அண்ணாவை பார்த்தாதான் தெரியும். அந்த அண்ணா பாவம். பாரு, அப்படின்னா இந்த அக்காவும் பாவம் தானே. எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நீதான் நல்லா பாத்துக்கிறியேம்மா. ஆனா நான் உன்னை பத்தி எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்கல. ஆமா, உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? வீட்ல அப்பா இருக்காரு, அப்பாவோட தங்கச்சி சிசிலி அத்தை இருக்காங்க, அத்தையோட பையன் ரஞ்சித் இருக்காரு. அப்ப அம்மா இல்லையா? எனக்கு உன் வயசு இருக்கும்போது என் அம்மா டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்க? கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காக அவங்க போயிட்டாங்க. அம்மா என்னை விட்டுட்டு போனாலும் அப்பா வேறொரு கல்யாணம் பண்ணிக்கல. எனக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்வாரு. ஆனா எனக்காக நேரம் ஒதுக்க அவரால முடியல. அதனால சிசிலியா ஆண்டியும் ரஞ்சித்தும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க என்ன கவனிச்சுக்கிறதுக்காக. உன் அப்பா என்ன வேலை செய்யறாரு? ஏதேதோ சில பிசினஸ் பண்றாரு. அப்புறம் அவர் அரசியல்ல இருக்காரு. அக்கா, உங்க அப்பா பாவமா? ரொம்ப ரொம்ப பாவம். அதனால நானும் அப்பாவும் ரொம்பலாம் பேசிக்கிறது இல்ல. நான் இப்ப எந்த கோர்ஸ்ல படிக்கிறேன்னு கூட என் அப்பாக்கு தெரியாது. நான் கிளாஸ கட் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். அப்படின்னா நீ கிளம்புமா. எங்களை பாத்துக்கதான் நர்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்கல்ல. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. எதுக்கு எடுக்கிறாங்கன்னு புரியல. டாக்டர் வந்தப்போ என்னை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க, நான் அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்த்தேம்மா. இப்போ எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல. உடம்பு முழுமையா குணமானதுக்கு அப்புறம் போகலாம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஈவினிங் தான் நான் வருவேன். அதுக்கு நடுவுல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. வேண்டாம்மா, சாப்பாடெல்லாம் எங்களுக்கு இங்கேயே கொடுத்துடுறாங்க. அப்புறம் எதுக்குமா பணம்லாம்? இருக்கட்டும், பரவாயில்ல. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அது ஒரு தனி தைரியம் தான். அதை விட பெரிய தைரியம் நம்மள நேசிக்கிறவங்க நம்ம கூடவே இருக்கிறது தான். நீ கிளம்புமா, கிளாஸ மிஸ் பண்ணாத. வின்னு வந்தார்னா நான் வந்து உங்களை விசாரிச்சுட்டு போனதா சொல்லுங்க பாட்டி. அவனை பார்க்க இவ்வளவு நேரம் நீ காத்திருந்தேனோ அவங்கிட்ட நான் சொல்றேன், போதுமா? அட போங்க பாட்டி. போயிட்டு வரட்டா? டாடா. டாடா. கஷ்டப்படுற இந்த கிழவிகிட்டையும் குழந்தைகிட்டையும் இந்த அளவுக்கு அன்பு காட்டுறானா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அந்த பொண்ணு ஒரு அதிசய பிறவிதான். முந்தானித்து நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா சாரதா மேடம்? என்ன விஷயம்? நம்ம கல்யாணிக்கும் ஜித்துக்கும் நடக்க போற கல்யாணம் தான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது மீரியம்மா.
அதையே சரிப்பட்டு வராது. ஜித்துவ மாதிரி ரொம்ப இயல்பா இருக்க பையனோட சேர்த்து வைக்க முடிஞ்ச பொண்ணு இல்ல நம்ம கல்யாணி. அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒத்து போகாது. எங்க முறைப்படி செட் ஆகாது சரி, ஆனா உங்க முறைப்படி பார்த்தா முறை பொண்ணுக்கு முறை பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவதான் பாலசுதா. என் புருஷனோட பிடிவாதத்தால தான் அன்னைக்கு அது நடக்காம போயிடுச்சு. அந்த பாலசுதாவால தானே நீங்க பெத்த பையன் சூரஜ் கொலை செஞ்ச குற்றத்துக்காக ஜெயில இருக்காரு. அந்த விஷயத்துல பாலாதான் காரணமா இருப்பான்னு எனக்கு இது வரைக்கும் தோணல. ஆனா பிரீத்தி பாலாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கா. அவ புள்ள ஜித்துவ பாலாவோட பொண்ணு அகிலாக்கு கட்டி கொடுக்கறதா சொல்லியிருக்கா. அவங்க 2 பேரும் ஒன்னா ஆகணும்னு 2 பேர் வீட்டுல ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த குழந்தைகளும் ஆத்மார்த்தமா விரும்புறாங்க. நீங்க மட்டும் இதுல ஸ்ட்ராங்கா நின்னீங்கன்னா அந்த விருப்பத்தை மாத்திட்டு நம்ம கல்யாணிக்கு ஜித்துவ கட்டி வச்சிடலாம்ல. பாலாவோட வாழ்க்கையில ஏற்கனவே பிரச்சனை பண்ணது நாங்க தான். அந்த தப்பு மறுபடியும் நடக்க கூடாது. அதுவும் நான் பாலா பொண்ணோட வாழ்க்கையை கண்டிப்பா கெடுக்க மாட்டேன். நீங்க இப்ப உங்க பேத்தியோட வாழ்க்கையை மட்டும் தானே யோசிக்கணும். மத்தவங்கள பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? ஜித்து மாமா. ஹாய். ஹாய். இதோ கீழே வர. வா. படி ஜித்து வந்திருக்காரு. ஜித்து வந்தவனே எவ்வளவு சிரிப்பு பாத்தீங்களா? ஜித்து மாமா. ஹே. அக்கா ஏன் இப்படி ஓடி வந்திருக்கீங்க? உங்களை பார்த்ததை எப்படி வராம இருக்க முடியும்? வாங்க. நீங்க எப்போ வரேன்னு சொன்னீங்களோ அப்பத்துல இருந்து வெச்ச கண்ணு வாங்காம வாசலையே பாத்துட்டு இருக்கேன். நான் தான் சொன்னனே, அந்த நேரத்துல தான் அம்மாவை செக்அப் கூட்டிட்டு போக அப்பா வந்தாரு. அப்புறம் நாங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். பிரீத்தியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதுக்கு அப்பா ஓகே சொல்லணும்ல. டாக்டர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா 1 மாசத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நடுவுல ஹாஸ்பிட்டல்ல தவிர வேற எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. மாமா நீங்க வாங்க. நான் டூர் போன இடத்துல ஒரு சில விஷயம் நடந்துச்சு. அது உங்ககிட்ட சொன்னாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். வாங்க. அந்த விஷயத்த கேட்க தானே நான் ஜித்து நான் கூட்டிட்டு வந்தேன். நானும் வரேன். அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்கட்டுமா? நான் நீங்க வரீங்கன்னு ஸ்பெஷலா பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேம்மா. வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லுவா. அதுவும் சரிதான். கல்யாணி ஏதாவது வளவலன்னு பேசுவா. அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? நம்ம மேரி அம்மாவோட பலகாரத்தை டேஸ்ட் பண்ணி பாப்போம். சரியா? ஜித்து என்ன நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? வாங்க போலாம். வாங்க வாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, வினு சார் தானே? ஆமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நீங்க ஒரு லேடியை அட்மிட் பண்ணியிருந்தீங்கல்ல, ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா? ஆமா. நீங்க அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணும். என்ன விஷயம்? ரொம்ப எமர்ஜென்சி. அவங்களை கவனிச்சுக்கிறதுக்கு தான் அங்க ஒரு பொண்ணு இருந்தாலே. நீங்க அவளுக்கு கால் பண்ணுங்க. சாரி, இங்க உங்க பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். தாசில்தாரோட பையன்னு சொன்னதால தான் நாங்க அவங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். உடனே வாங்க. ஹலோ. என்ன இது? இது இந்த 3 நாளோட ஹாஸ்பிட்டல் பில். இத பே பண்ணதான் உங்களை வர சொன்னேன். இவங்க கிட்ட கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான். 8970 ரூபாவா? ஸ்கேனிங், லேப் எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ரே, ஃபுட்டு, சர்வீஸ் சார்ஜஸ், டாக்டர்ஸ் கன்சல்டிங் ஃபீஸு, பெட் சார்ஜ்னு எல்லாமே அந்த பில்ல இருக்கு. இந்த பாட்டிய கொண்டு வந்து சேர்க்க நான் உதவி பண்ண அவ்வளோதான். இவங்கள பாத்துக்கிறதுக்கு தான் இவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தாலே. நீங்க இந்த பில்லை அவகிட்ட கொடுங்க. ரெஜிஸ்டர்ல உங்க பேர், அட்ரஸ் தானே இருக்கு. மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த பில்லை கட்டிட்டு ரெசிப்டை டியூட்டி ரூம்ல வந்து காட்டுங்க.
அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு போனா? அவளுக்கு பரீட்சை இருக்கா, சாயந்தரம் வரேன்னு சொல்லிட்டு போனா. அதெல்லாம் போய் அவளுக்கு நல்லா தெரியும் நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆவீங்க, கேஷ் வேணும்னு. அதை கொடுக்க மனசு இல்லாம தான் ஓடிட்டா. அப்படி அவ ஏமாத்துற பொண்ணு இல்ல தம்பி. அப்புறம் அவ எங்க போன சொல்லுங்க. அவளுக்கு கால் பண்ண நம்பர் இருக்கா? சொல்லுங்க, நான் பேசுறேன். நான் அந்த பொண்ணுகிட்ட நம்பர்லாம் கேட்கல. இப்ப நம்ம என்ன செய்யறது? அவ மட்டும் என் கையில மாட்டினா அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். கோவப்படாத தம்பி. இங்க இருந்து நாங்க எப்படி போறது? இந்த ஆஸ்பத்திரிக்காரங்க கிட்ட போய் நான் கேக்குறேன், இந்த பில்லு கட்ட எங்க கிட்ட பணம் இல்லைன்னு. உடனே அவங்க எங்க அம்மா கால் பண்ணி சொல்லுவாங்க, வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப இதுவும் தெரிஞ்சிருச்சுன்னா அவளை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அவ தங்கியிருக்க இடமோ காலேஜோ அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு ஒன்றும் தெரியல தம்பி. அவளோட அப்பாவுக்கு பிசினஸ், அரசியல், அது இதுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தா தம்பி. இப்ப தெரியுது அவ நம்மள நல்லா ஏமாத்திட்டு போயிட்டா. நேத்து வந்தப்போ செலவுக்கு வச்சுக்கங்கன்னு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போனா தம்பி. 1000? இங்க 10,000 ரூபாய் தேவைப்படுது. 1000 ரூபாய். இந்த பில்லு இல்லாம மருந்து மாத்திரைக்கு வேற தனியா காசு வேணும். ஓ, எந்த நேரத்துல எனக்கு இப்படி உதவி பண்ண தோணுச்சோ. எப்படி இந்த பில்லை நான் கட்டுறது? செயின் அடமான வச்சு பில்லை கட்டுறேன். அவளை எங்கேயாவது வச்சு பாப்பேன்ல, அன்னைக்கு அவளுக்கு நல்லா வச்சிருக்கேன். சரி, நீங்க கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. தம்பி, நாங்க ரெடியா தான் இருக்கோம்ப்பா. உனக்கு எங்களால இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு கஷ்டமா இருக்குப்பா. அவ வேணும்னே இப்படி நம்மளை ஏமாத்திட்டு போயிருக்கா. அவளை விடவே மாட்டேன். நான் இந்த செயின் அடமான வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பில்லை கட்டிட்டு வரேன். நீங்க இப்ப எங்க போகணும்? ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்தா போதும், நாங்க போய்க்கிறோம்ப்பா. அந்த பொண்ணு நம்மள சீட் பண்ணதுனால தான் அப்படி பேசின. உங்க மேல எதுவும் கோவம் இல்ல. உங்களை உங்க வீட்டுல விடாம நான் எங்கேயும் போக மாட்டேன். செல்லம், உனக்கு பசிக்குதா? போற வழியில அண்ணன் உனக்கு ஹோட்டல்ல வாங்கி தரேன். நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. லிஃப்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். அப்புறம் தம்பி, திரும்ப போகும்போது இந்த இடத்துக்கு வந்தேன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணு. ஒருவேளை நான் இங்க எங்கேயாவது இருந்தேன்னா என்னை உன் கூடவே கூட்டிட்டு போயிடு. ஓகே 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 ஓகே. கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.